பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவை பற்றி உபதேசம் என்கிற கருப்பொருளிலே நாம் தொடர்ச்சியாக கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு வருகிறோம். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கக்கூடிய ஏறக்குறைய 66 புஸ்தகங்களிலுமே சிலுவை பற்றிய உபதேசம், சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் எவ்விதமாய் வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார் என்பதை நாம் தொடர்ந்து தியானித்து வரக்கூடிய பாக்கியத்தை தேவன் பல செய்திகளிலே நமக்கு கற்றுக் கொடுத்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். விசேஷமாக இந்த புதன்கிழமை நடைபெறுகிற வேதபாட தியான வகுப்பிலே, வேதபாட கூட்டத்திலே ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலிருந்து நாம் தொடர்ந்து படித்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் கடைசி பகுதியிலே, அதாவது 28, 29 மற்றும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்கிற அந்த பதத்தை நாம் பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 28ஆம் வசனத்திலே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்று எழுதியிருக்கிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலே ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்று எழுதியிருக்கும் போது, ஜலப்பிரளயம் அப்படி சொன்னாலே நான் ஆரம்பத்தில் பகிர்ந்து கொண்டாலும் மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன், அது கல்வாரியை குறிக்கிறது. ஏனென்றால் ஜலப்பிரளயத்தின் போது ஜலப்பிரளயத்திலே பேழையானது மிதக்க ஆரம்பிக்கிறது. பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார் என்கிற சத்தியத்தை 1 பேதுரு 3வது அதிகாரம் 20வது வசனத்திலே நீங்களும் நானும் பார்க்கிறோம். அந்த 20ஆம் வசனத்தை தொடர்ந்து வரக்கூடிய 21ஆம் வசனத்திலே அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது என்று சொல்லும் போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பேழையானது, பேழை என்கிற அந்த அடையாளம் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனை. பேழையிலே அவர்கள் காக்கப்பட்ட விதமானது, பேழையிலே அவர்கள் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்ட விதமானது ஞானஸ்நான சத்தியத்துக்கு அடையாளம். நம் ஞானஸ்நான சத்தியத்தையும் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கொலோசையர் 2வது அதிகாரம் 12ஆம் வசனத்திலே ஞானஸ்நானத்திலே அவரோடு கூட, அதாவது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோட கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லும் போது, ஞானஸ்நான சத்தியமானது நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட மரித்து அவருடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷன், அதாவது கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே இனி நான் அல்ல, இனி என்னுடைய பழைய மனுஷன் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற சத்தியத்தை அறிந்து வாழ்வதுதான் ஞானஸ்நான சத்தியத்தில் வாழ்கிற வாழ்க்கை. ஆகவே ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்கக்கூடியது என்ன? நோவாவின் பேழை. அப்ப இந்த நோவாவின் பேழையில் அவர்கள் காக்கப்பட்ட விதத்தை நாம் வேதத்தில் பார்க்கும்போது ஜலப்பிரளயத்தினாலே எல்லா ஜனங்களும் ஆண்டார்கள். மனுஷ ஜாதிகளிலே சொல்ல போனால் இந்த 8 பேரை தவிர எல்லாரும் ஆண்டார் என்று சொல்லும் போது, ஆம்பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் கல்வாரியிலே நம்முடைய ஒட்டுமொத்த பழைய மனுஷன், நம்முடைய பழைய மனுஷன் ஆகிய ஆதாம் மாத்திரம் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரிடத்திலும் கிரியை செய்யக்கூடிய, எல்லாரிடத்திலும் பாவங்களை பிறப்பிக்கக்கூடிய, பாவத்தன்மை கொண்டவனாய் காணப்படக்கூடிய பழைய மனுஷனாகிய ஆதாம் கல்வாரி சிலுவையிலே மாண்டு விட்டான் என்று நாம் பார்க்கும்போது, உண்மையாவே ஜலப்பிரளயத்தில் எல்லாரும் மாண்டு போகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். அதுதான் கிறிஸ்துவோடு கூட மரிக்கிற அனுபவம், மரித்து போகிற ஒரு அனுபவம். அப்ப நம்முடைய கிறிஸ்துவோடு மரித்து போன மனிதன் யார் என்று நாம் வேதத்திலே அலசி ஆராய்வோமையானால், ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துடனே கூட மரித்து விட்டான், அவன் சிலுவையில் அறையப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக ஜலப்பிரளயம் என்பது கல்வாரி காட்சிக்கும், அது மாத்திரமல்ல, சிலுவையிலே கிறிஸ்துவானவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்பதற்கும் அடையாளம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்ப ஜலத்தினாலே பேழையின் மூலமாய் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியானது, அந்த அனுபவமானது ஞானஸ்நானத்துக்கு ஒப்பனையா இருக்கு, கிறிஸ்துவின் அடக்கமற்ற உயிர்த்தெழுதலுக்கு ஒப்பனையா இருக்கிறது என்பதை 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 நாம் வாசிக்கிறது எவ்வளவு உண்மையோ, அதே போல ஜலப்பிரளயமானது கல்வாரி சிலுவையிலே நம்முடைய ஒட்டுமொத்த பாவத்தன்மை கொண்ட பழைய மனுஷன் மாண்டு போவதை ஊர்ஜிதப்படுத்துவதும் 100% உண்மை என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதோ நூதனமான உபதேசம் சொல்லிடக்கூடாது, இதுதான் 100% உண்மையானது. அதனாலதான் பேழையிலே அவர்கள் காக்கப்பட்ட விதத்தை நாம்
ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாகவே 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21 பார்க்க கூடும். ஆக இங்கே சொல்லப்பட்டிருக்கிற விதமானது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்று சொல்லும் போது, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு உயிரோடு இருந்தான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் உயிரோடு இருந்தான் என்கிற காரியம் 10வது அதிகாரத்திலே பார்க்கிறோம். 10வது அதிகாரம் 1 வசனத்திலே நோவாவின் குமாரராகிய சேம், காம், யாப்பேத் என்பவர்களின் வம்ச வரலாறு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்களுக்கு குமாரர் பிறந்தார்கள். அப்போ ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா உயிரோடு இருந்தான் என்பது மாத்திரமல்ல, நோவாவின் குமாரர்கள் உயிரோடு இருந்தார்கள் என்பது மாத்திரமல்ல, நோவாவுடைய குமாரருடைய குமாரர்கள் உயிரோடு இருந்தார்கள் என்று சொல்லும் போது வேதம் இங்கே ஒரு வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது, ஒரு வார்த்தையை அழுத்தம் கொடுத்து பேசுகிறது. அது என்ன? ஜலப்பிரளயத்துக்கு பின்பு, ஆஃப்டர் த ஃப்ளட் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஆஃப்டர் த ஃப்ளட் அல்லது ஆஃப்டர் ஃப்ளட், ஜலப்பிரளயத்துக்கு, இந்த வெள்ளத்துக்கு பிறகு அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு நினைவு வரணும். அப்ப ஜலப்பிரளயம் என்று சொல்லும் போது குமாரனுடைய மரணத்திலே, குமாரனுடைய அடக்கத்திலே நம்முடைய ஒட்டுமொத்த பழைய வாழ்க்கையும் சிதைந்து சின்ன பின்னமாகி போனது. அதை தொடர்ந்து என்ன இருக்கு? வாழ்வு இருக்கிறது, மறந்துடக்கூடாது. அதை தொடர்ந்து தலைமுறை தலைமுறையாய் வாழ்வு இருக்கிறது. அதனாலதான் இங்க ஆண்டவர் ஆவியானவர் அழகா ஒரு வார்த்தையை அழகாய் வெளிப்படுத்துகிறார். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்று மீண்டும் மீண்டும் அடுத்தடுத்து வருகிறது. அப்ப ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா உயிரிழந்தது மட்டும் இல்ல. 10வது அதிகாரத்துல படி பார்க்கும்போது, 10வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள், முதல் வசனத்தின்படி பார்க்கும்போது ஜலப்பிரளயத்துக்கு பின்பு நோவா உயிரிழந்தது மட்டும் இல்ல, நோவாவின் குமாரர், நோவாவுடைய குமாரருடைய குமாரர்கள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அதுக்கப்புறம் பெரிய லிஸ்டே வருது. அந்த 3 பேருடைய குமாரர்கள், அவருடைய குமாரருடைய குமாரர்கள்லாம் உயிரோடு இருந்தத வேதம் காண்பிக்கும் போது ஆண்டவர் இந்த வேதபாட சத்தியத்தின் துவக்கத்திலே நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார் என்று சொன்னால், பிரியமானவர்களே, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஜீவன் உண்டு. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஜீவன் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதுக்கு பிறகு உயிரோடு இருந்தான், உயிரோடு இருந்தார்கள், உயிரோடு இருந்தார்கள், அவர்கள் இவனை பெற்றார்கள், அவனை இவனை பெற்றார்கள், பெற்றார்கள், பெற்றார்கள். அப்புறம் இவன் அவனுக்கு பிறந்தான், இவன் அவனுக்கு பிறந்தான் சொல்லி சந்ததி சந்ததியாய் பிழைத்திருப்பதையும் உயிரோடு இருக்கிற காட்சியையும் தலைமுறை தலைமுறை அடுத்தடுத்து எக்கச்சக்கமான ஜீவன்கள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறதை காண்பிக்கும் போது இதுல நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிற அற்புதமான வெளிச்சம் என்ன? ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஜீவன் வெளிப்படும். அப்ப ஜலப்பிரளயத்துல என்ன நடந்துச்சு? எல்லா ஜீவனும் மாண்டு போகிறது, ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை தாண்டி. அப்ப அவர்கள் பேழையிலே காக்கப்பட்ட விதத்தை கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமாய் 1 பேதுரு 3வது அதிகாரம் 21ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே பார்க்கிறோம். தேவனை பற்றும் நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலினால் என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது என்று சொல்லுகிறது. அப்ப அன்றைக்கு பேழை அவர்களை ரட்சித்தது, பேழையின் மூலமாய் தேவன் அவர்களை ரட்சித்தார். ஜலத்தின் மூலமாய், பேழையின் மூலமாய் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் தேவன் ரட்சித்தார். நான் மனுஷர்களை குறித்து மட்டும் பேசுகிறேன், மிருக ஜீவன்களும் நிறைய இருக்கு, அதுல மனுஷர்களை குறித்து பேசும்போது அந்த 8 பேரை ஆண்டவர் ரட்சித்தார், பேழையை கொண்டு ரட்சித்தார். அவர் நினைச்சா தம்முடைய கையிலேயே வச்சிருக்க முடியும். பேழை எவ்வளவு தூரம் செய்யணும் அவசியமே கிடையாது. அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? நோவா மழை பெய்ய ஆரம்பிச்சோடனே என்ன செஞ்சிருங்க? நான் கையை நீட்டுவேன், என் கைக்கு மேல என்ன செஞ்சிருங்க, நீங்க 8 பேரும் வந்துருங்க. அவரால் சுமக்க முடியுமா முடியாதா? அவர் எவ்வளவு சுமந்து எத்தனை வருஷங்களாலும் கையிலே வச்சிருப்பார். அவ கை மேல மட்டும் உட்கார்ந்துக்கங்க, அதுக்கப்புறம் ஜலப்பிரளயம் உங்களை ஒண்ணுமே செய்யாது, நான் கையை மேல தூக்கிடுவேன், ஜலப்பிரளயம் வந்து அடிச்சுட்டு போவோம், நீங்க மட்டும் என் கை மேல இருப்பீங்க அப்படின்னு கூட ஆண்டவர் சொல்லியிருக்கலாம். இல்லை பிரியமானவர்களே, அந்த ஒரு பேழை அங்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும், ஒரு பேழை செய்யப்பட வேண்டும். ஆக இதெல்லாம் எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோமே. ஆனால் அப்போ குமாரனுக்குள்ளாக நம்முடைய பழைய மனுஷன் மரிக்கிறான். பாவத்தை செய்து கொண்டே இருந்த எல்லாருக்குள்ளேயும் நோவா நாட்களை சொல்லுகிறார்கள், சரித்திர பின்னணியில ஏறக்குறைய 20 கோடிக்கும் மேற்பட்ட ஜனங்கள் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த காலத்திலே. அப்ப 20 கோடி ஜனங்களையும், ஏறக்குறைய இந்த 8 பேரை தவிர்த்து 20 கோடி ஜனங்களையும் பாவம் செய்ய வைத்துக் கொண்டே இருந்து எல்லாவித பாவ அசுசியான காரியங்களையும் அவர்களிலே நடப்பித்துக் கொண்டே இருந்த மனுஷன் யாரு? பழைய மனுஷன். ஒட்டுமொத்தமா அவர்களுக்குள்ளே ஆதாமின் சாயல் இருந்தது. அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, சிறு குழந்தையா இருந்தாலும், பெரிய பிள்ளையா இருந்தாலும், வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஆட்டி படைத்து கொண்டிருந்த மனுஷன் யார்? பழைய மனுஷனாகிய ஆதாம். இப்போ பழைய மனுஷனாகிய ஆதாம் ஜலப்பிரளயத்திலே மாண்டு போகிறான்.
ஆகவேதான் நமக்கு வேத சத்தியம் சொல்லுகிறது. கலாத்தியர் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அதான் ஜலப்பிரளயத்திலே நம்முடைய பழைய மனுஷன் மாண்டு போகிறதற்கான அடையாளம். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்பதுதான் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றிய சத்தியத்தில் நமக்கு இருக்கக்கூடிய வெளிச்சம். அந்த உயிர்த்தெழுதலிலே நமக்கு காண்பிக்கப்படுகிற அந்த பேழையிலே காக்கப்படுகிற அற்புதமான வெளிச்சம். ஆகையினாலே ஜலப்பிரளயத்துக்குள்ளே இருக்கிறவர்கள் கட்டாயம் ஆண்டு போவார்கள். பேழைக்குள் இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வார்கள்? ஜீவனோடு இருப்பார்கள். அப்போ பேழை மேல இருக்கு, ஜலப்பிரளயம் கீழே இருக்கு. பேழைக்கு கீழே தான் இருக்கு, பேழைக்கு மேல இல்லை. அப்ப கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட எழுந்திருக்கிற மகிமையான அனுபவத்தை குறிக்கிறது. ஆக ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அவர்கள் சந்ததி அந்த பிறந்தார்கள் முதல் வசனமே ஆரம்பிக்க பாருங்க. ஆதியாகமம் 10வது அதிகாரம் முதல் வசனத்துல பிறந்தார்கள் சொல்லும் போது ஜலப்பிரளயத்துக்கு பின்புன்னு சொன்னாலே அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மரணத்திற்கு பின்பு ஜீவன் வந்தது. அதான் உண்மையான அர்த்தம். ஜலப்பிரளயத்துக்கு பின்பு என்ன அர்த்தம்? எல்லா ஜனம் மாண்டு போகிறது, ஆனா அதுக்கப்புறம் இவர சந்ததி நிற்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, தேவன் காலாகாலமா என்ன வெளிச்சத்தை வைத்திருக்கிறார் என்று சொன்னால், குமாரனுடைய மரணத்திலே நம்முடைய பழைய மனுஷன் மாண்டு, குமாரனுடைய அடக்கத்திலே நம்முடைய பழைய மனுஷன் ஒளிந்து, அவருடைய உயிர்த்தெழுதலிலே நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். இதைத்தான் ரோமர் 6வது அதிகாரம் 10 மற்றும் 11 ஆகிய 2 வசனங்களை பார்ப்போமேயானால், அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார். அதான் ஒரே ஜலப்பிரவாகம், ஒரே ஜலப்பிரளயம், ஒரே தரம் பாவத்திற்கென்று மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். பாருங்க, இதுதான் அவருடைய மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் வெளிப்படுத்தப்படுது. இது அவருக்கு மட்டுமா சொல்லப்பட்டது? அவருடைய மரணத்தின் சாயலும் உயிர்த்தெழுதலின் சாயலும் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய படிப்பினையை தருகிறது. அதை தொடர்ந்து வரக்கூடிய 11ஆம் வசனத்தை பாருங்கள். ரோமர் 6:11 கவனித்து பாருங்கள். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாயும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. அப்ப குமாரன் எவ்விதமாய் மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயலையும் கொண்டிருந்தாரோ அதே போல நாமும் பாவத்தின் சாயல், அதாவது மரணத்தின் சாயலையும் உயிர்த்தெழுதலின் சாயலையும் கொண்டிருக்க வேண்டும். இதை வெளிப்படையா காண்பிக்கும் பொருட்டுதான் அதே ரோமர் 6வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டோமானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் என்று சொல்லும் போது, ஆம் பிரியமானவர்களே, ஜலப்பிரளயத்துக்கு பின்பு ஜீவன் வெளிப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய ஒழுங்கு. அதுதான் இங்க சொல்றார், ஜலப்பிரளயத்துக்கு பின்பு அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். சரி, எல்லா ஜீவன்களும் வெளிப்படுத்தப்படுது. அப்ப யாரெல்லாம் வெளிப்படுத்தப்படுறா? 3 சந்ததிகள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், 3 சந்ததிகள் தான். சேம், காம், யாப்பேத் என்று சொல்லி 3 சந்ததிகள் வெளிப்படுத்தப்படுகிறார்கள். இவர்கள் தான் நோவாவின் குமாரர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்ப நமக்கு ஒரு கேள்வி வருகிறது, ஐயா, கிறிஸ்துவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை சொல்றீங்க, அப்ப நோவாவின் பிள்ளைகள்ல காம் சரி கிடையாதுல ஆண்டவர் சொன்னார். அவன் அடிமையால இருப்பான். காமின் சந்ததியானாகிய கானான் அடிமையா இருப்பான். யாப்பேத்துக்கு அடிமையா இருப்பான், சேமுக்கு அடிமையா இருப்பான் இருக்குது. அப்ப நீங்க இதுல ஜீவன் உண்டாயிருக்கு சொல்றீங்களன்னு சொல்லும் போதுதான் இதுலதான் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அப்படி இருந்தும் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று அங்கே 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நீ அதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் 5 வசனங்களுக்குள்ளே நாம் பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் பேசிக்கொண்டே வருகிறார். அதிலே முதல் வசனத்தில் சொல்லிட்டார், எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். 2ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நோவாவின் பேழையின் மூலமா இவங்களும் ஞானஸ்நானத்தின் அனுபவங்களுக்குள்ள வந்தவர்கள் தான். யாரெல்லாம்? சேம், காம், யாப்பேத். இவர்களும் என்ன அனுபவத்துக்குள்ள வந்தவங்க தான். ஞானஸ்நான அனுபவத்தை முன்னிழலாக பெற்றவர்கள் என்று சொல்லிதான் பேதுருக்கு ஆவியானவர் வெளிப்பாடு தருகிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 20 மற்றும் 21. அப்போ இப்படிப்பட்ட மகா மேன்மையான அனுபவத்தை கண்டடைந்த காமின் சந்ததி பிற்காலத்துல சபிக்கப்பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதற்கு தேவன் பொறுப்பல்ல. அதனுடைய பொறுப்பெல்லாம் காமையே சார்ந்தது. அதெல்லாம் பொறுப்பு காம் சந்ததியை சார்ந்தது. யாப்பேத்தையும் சேமையும் ஆண்டவர் தண்டித்திருக்கலாமே, சபிக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாமே? இல்லை. அடிமையாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாமே? இல்லை. யாரை தான் அடிமையா ஒப்பு கொடுக்கிறார்? காமை தான் அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை மறந்து போக வேண்டாம்.
ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஐயா நீங்க பேழையிலிருந்து வந்தாங்க, கிறிஸ்துவின் மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுதலின் சாயல். ஆமா, நம்மளோடு எத்தனை பேர் ஐக்கியப்பட்டிருந்தாலும் சத்தியத்தில் நிலைச்சலன்னா அவங்களும் கெட்டுதான் போவாங்க. இல்ல, கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தை இந்த சபையில வந்து கண்டடைந்தேன், எவ்வளவு மகா மேன்மையான சத்தியங்களை பார்த்தேன், அது அப்படியாக்கும் இப்படியாக்கும் எப்படியா பயங்கர உற்சாகம் அடைந்து எவ்வளவோ மெச்சிக்கொண்டு பேசினவர்களும் இடறி போவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். அதற்கு எச்சரிக்கையாகத்தான் இங்கே ஆதியாமத்திலே 9 மற்றும் 10வது அதிகாரத்திலே காமின் சந்ததியும் பலத்து போகிறதை காண்பிக்கிறார். அதுவும் சீர்கெட்ட ஒரு சந்ததியாக காணப்படுகிறது. அந்த சந்ததிக்குள்ளதான் எகிப்து வருகிறது. எல்லாமே நீங்க எல்லா அருவருப்புகளும், பாபிலோன், எகிப்து, இன்னும் சொல்ல போனா அசிரியா, சீரியான் சொல்லப்பட்ட எல்லா அருவருப்புகளும் இந்த சந்ததிக்குள்ளதான் வெளிப்படுத்தப்படுகிறது. பெலிஸ்தியர்கள் இந்த சந்ததிக்குள்ளே வருகிறார்கள். இதே ஆதியாமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனே யாருன்னா கஸ்லூகிம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் எகிப்து உருவாகிறதுக்கு இவங்கதான் காரணம், காமின் சந்ததி தான். எகிப்தினுடைய பிறப்பிடமே யாருதான்? காமின் சந்ததி தான். பெலிஸ்தருடைய பிறப்பிடமே என்னதுதான்? காமின் சந்ததி தான். நினிவேன் வருது பாருங்க, அசிரியருடைய அசூர் புறப்பட்டு போய் நினிவேயும் ரெகோபத் பட்டணத்தையும் காலாகியும் சொல்லி இதெல்லாம் கட்டினான்னு சொல்லி 11ஆம் வசனத்துல பாக்குறோமே. அப்படி அர்த்தம் என்ன? இதுவும் எங்கதான் வருதுன்னு கேட்டா, இதுவும் அசூர் அப்படின்னு சொன்னாலே அது அசிரியா. ஏன்னா நினிவே, அசிரியாவுக்கு தலைநகரம் தான் நினிவே. அப்ப அசிரியர்கள் அதெல்லாம் தேவனால் அருவருக்கப்பட்டவர்கள் அசிரியர்கள். அது மாத்திரமல்ல, நீங்க வேதத்துல பார்க்கலாம், அதாவது 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா கூஷ், மிஸ்ராயிம் இருக்கு. மிஸ்ராயிம் உண்மையாவே எகிப்தை தான் குறிக்கி. மிஸ்ராயிமர்கள் அப்படின்னாலே எகிப்தியர்கள் தான். அப்ப பாருங்க, இவ்விதமா கானான் கானானியர்கள், அருவருக்கக்கூடிய கானானியர்கள், இப்படி பல தேசத்தார் அருவருக்கக்கூடிய விதத்தில் அவர்களும் அங்கே எழும்பினார்கள். இதற்கு தேவன் பொறுப்பு அல்ல. உடனே சொல்லிடக்கூடாது, அப்ப அவர்கள் பேழையின் அனுபவத்தில் பழைய மனுஷன், அவருடைய பழைய மனுஷன் மறிச்சிட்டானே, அவருடைய பழைய மனுஷன் அடக்கம் பண்ணிட்டானே, அடக்கம் பண்ணப்பட்டு விட்டானே, அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு அடையாளமா அவர்கள் பேழையில காக்கப்பட்டுட்டார்களே, அப்ப புதிய மனுஷர்களா காணப்பட்டிருக்கணுமே, ஏன் காணப்படலன்னு நம்ம ஆண்டுகிட்ட கேட்க கூடாது. ஏன்னா முடிவு பரிந்து நிலை நிற்பவன் என்ன செய்யப்படுவான்? ரசிக்கப்படுவான். அதனாலதான் நீங்க அங்க பார்க்கணும். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்துல தெளிவா சொல்லிட்டாரு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் முதல் வசனத்தை பாருங்க. பிதாக்கள் எல்லாரும் ஒரு மேகத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். அதுக்கடுத்து அவங்க என்னெல்லாம் ஸ்லாக்கியம் பெற்றாங்க பாருங்க. 2ஆம் வசனத்துல பாக்குறோம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டாங்க? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டாங்க. அவங்களுடைய பழைய வாழ்க்கை முடிந்து, பழைய அடிமைத்தனம் எல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு, இனி நான் அல்ல, தேவன் தான் எனக்குள் பிழைத்திருக்கிறார், இனி தேவனுக்கென்று வாழ்வேன், எகிப்துக்கென்று அல்ல, பார்வோனுக்கென்று அல்ல, பார்வோனின் ஜனத்திற்கென்று அல்ல, நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாய் அங்கே எகிப்தின் சேனை எல்லாம் அந்த சிவந்த சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டது. சிவந்த சமுத்திரத்தில் அவர்கள் பயணித்து வந்ததையும் பார்வோனுடைய சேனை மூழ்கடிக்கப்பட்டதையும் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஞானஸ்நானத்துக்கு அடையாளம். அதைத்தான் கொலோசியர் 2:12 பார்க்கிறோம். நம்முடைய பழைய மனுஷன், பழைய வாழ்க்கை, அடிமைத்தன வாழ்க்கை, இது எல்லாமே குமாரனுடைய அடக்கத்திலே மாண்டு சிதைந்து போகிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்கிற வெளிச்சத்திலே குமாரனுடைய உயிர்த்தெழுதலின் சாயல் மேலோங்கி நிற்கிறது. அதைத்தான் அவர்கள் சிவந்த சமுத்திரத்திலே கண்டார்கள். பாருங்க, இன்னும் எவ்வளவு மேன்மைகளை பெற்றாங்க பாருங்க. சேம்காம், யாப்பேத் என்கிற 3 புத்திரரும் கண்டு அதே மேன்மையான அனுபவத்தை இவங்க எல்லாரும் கண்டாங்க. அதுக்கடுத்து பார்க்கிறோம் 3ஆம் வசனத்திலே 1 கொரிந்தியர் 10:3 எல்லாரும் ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான கண்மலை, அதாவது ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்து. பாருங்க, அப்ப அன்னைக்கே கிறிஸ்து அவர்களோடு கூட கடந்து சென்றிருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட பயணித்தவர்கள் மறந்துடக்கூடாது. வனாந்தரத்தில் இவ்வளவு பேர் மாண்டு போனாங்களே, இவங்க எல்லாம் யாரோடு பயணிச்சவங்களாம்? கிறிஸ்துவோடு பயணிச்சவங்க. ஆனா கிறிஸ்துவை விட்டுட்டாங்க. கிறிஸ்துவோடு பயணிக்கிற மகாபரிய ஸ்லாக்கியம் கிடைச்சது. கண்மலையாகிய கிறிஸ்து அவர்களோடையே சென்றாராம். அவர்தான் ஞான போஜனம், ஞான பானம்.
வானத்திலிருந்து வந்த மன்னா கண்மலை அடிக்கப்பட்டது, அங்கிருந்து தண்ணீர் புறப்பட்டது என்று சொல்லி மன்னாவை குறித்தும் கண்மலையின் தண்ணீரை குறித்தும் நீங்களும் நானும் யாத்திராமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் மற்றும் 17வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இதெல்லாம் கிறிஸ்துவை இவ்வளவு அருமையாய் அனுபவித்தவர்கள் பாருங்க, 5ஆம் வசனத்துல சொல்லிட்டாரு, அப்படி இருந்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதான் நம்ம இந்த பொருளை எடுக்க வேண்டியது இருக்கு. சேம் காம் யாப்பேத், அவர்கள் அவ்வளவு மேன்மையை பெற்றிருந்தோ காம் கோட்டையை விட்டுட்டான் அப்படின்னு சொல்றது போல எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான். நடைமுறை வாழ்க்கை, கூடாரத்துக்குள்ளே போவது அது நடைமுறை வாழ்க்கை. தன் வீட்டுக்குள்ள புழங்குகிற ஒரு வாழ்க்கை வருகிறது. அப்பொழுது தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அதை ஒருவேளை அமைதியா இருந்திருக்கலாம். நான் தான் கண்ட சந்தோஷத்தை மற்றவர்களும் காண வேண்டும், மற்றவர்களுக்கு அந்த நிர்வாணத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பாவம் இன்னும் அடுத்தடுத்து தொடர்ந்து போகிறது. அது நிமித்தமாய் அவன் சபிக்கப்படுகிறான். அவனுடைய சந்ததியும் அடிமைத்தனத்திற்கு உட்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான சூழலை தான் நாம் இங்கே படிக்கிறோம் பிரியமானவர்களே. இதெல்லாம் எதுக்கு ஒப்பனை என்று சொன்னால் பாருங்க, இதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் புது உடன்படிக்கையின் சபைக்கு, கொரிந்து சபைக்கு, அது விளங்கிங்க, புது உடன்படிக்கையின் சபைக்கு, இன்னும் சொல்ல போனா கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை பெற்றிருக்கிற புது உடன்படிக்கையின் சபைக்கு எச்சரிப்பாக எழுதுகிறார். அப்படி இருந்தும் அநேகமானவர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. எல்லாரையும் சொல்லல, அநேகமான பேர்கள், அதிகமான பேர், எல்லாரையும் போடல, அநேகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் அவர்கள் வனாந்தரத்தில் என்ன செய்யப்பட்டார்கள்? அழிக்கப்பட்டார்கள். எதுக்காக உபதேசம்? இந்த உபதேசம் எதுக்கு? இங்க காமின் சந்ததி, சபிக்கப்பட்ட சந்ததி அடையாளப்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. அடிமையா இருக்க வேண்டியவன இங்க ஏன் அவர் அடையாளப்படுத்துகிறார்? இதைத்தான் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். புது உடன்படிக்கையின் சபைக்கு ஏற்ற உதாரணம். புது உடன்படிக்கையின் சபை சீர்கெட்டு போய்விடக் கூடாது. அதுக்குதான் அவர் சொல்றார், அவ்வளவு மேன்மையை பெற்றிருந்தாலும் நீ விழுந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீ ஜாக்கிரதையா இல்லாத பட்சத்தில், சத்தியத்தை விட்டு விலகும் பட்சத்தில் விழுந்து போவாய். அதனாலதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கை எல்லாம் புது உடன்படிக்கையின் சபைக்கு, சிலுவை பற்றிய உபதேசத்தை தழுவி கொண்டிருக்கிற சபைக்கு எச்சரிப்பாக அவர் பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அதைத்தான் ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் நீங்கள் நானும் பார்க்கிறோம். 9 மற்றும் 10 இதுவும் அதே போலதான் காண்பிக்கப்படுது. உண்மையாவே இதுவும் புது உடன்படிக்கையின் சபைக்கு உதாரணமாக கொடுக்கப்பட வேண்டியது. அதனாலதான் பிரியமானவர்களே, நீங்கள் நானும் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 12ஆம் வசனத்தில் சொல்லுகிறார் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையெல்லாம் காண்பிச்சு கொடுத்துட்டு 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 11 மற்றும் 12 ஆகிய 2 வசனங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, இவைகள் எல்லாம் அவர்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். இது யாருக்கு? இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன். இது யாருக்கு? கொரிந்தி சபைக்கு. இது சபைக்கு, புது உடன்படிக்கையின் சபையாகிய உங்களுக்கும் எனக்கும். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு மேன்மையை பெற்றிருந்து விழுந்து போனாங்க. கிறிஸ்துவோடு கூட அவர் பாருங்க, பஸ்கா மூலமா அவர்கள் வெளியே வர்றாங்க. பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி கிறிஸ்துவின் மூலமா, கிறிஸ்துவ முன்னிழலா பெற்று அனுபவிச்சு எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க. அதுக்கப்புறம் தேவனை பற்றி நல்மனசாட்சியின் உடன்படிக்கையாகி ஞானஸ்தானத்துக்கு அடையாளமாய் இருக்கிற சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தாங்க. வானத்திலிருந்து மன்னா, கண்மலையிலிருந்து தண்ணீர், கிறிஸ்துவை விதமாய் அனுபவித்து வந்தவர்கள் ஒரு கட்டத்தில் விழுந்தே போயிட்டாங்க, ஜாக்கிரதையா இல்லாதபடியினாலே. ஆகவே இந்த ஆதியாகமம் 10வது அதிகாரத்தில் பார்க்கும்போது காமின் சந்ததியும் இங்கே அடையாளப்படுத்தப்படுகிறது. ஏன் இந்த லிஸ்ட் ஆண்டு இங்க போடுகிறார் அப்படின்னு சொன்னா பாருங்க, இந்த 3 பேருக்குள்ளதான் எல்லா சந்ததிகளுமே வெளிப்படுத்தப்படுகிறதாம். எல்லா சந்ததிகளுமே அதைத்தான் நாம் வேதத்துல பார்க்கிறோம் பிரியமானவர்களே. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை பாருங்க. 5வது வசனம், 20வது வசனம், 31 மற்றும் 32 ஆகிய 4 வசனங்களை கவனித்தீங்கன்னா, ஜாதிகள் எப்படிலாம் வந்தாங்க, ஜாதிகளுடைய தீவுகள் சொல்லி ஜாதிகள், ஜாதியா வர்ற ஜனங்கள். அது மாத்திரம் இல்ல, பாஷையா எத்தனை பாஷைக்காரர்கள் இருக்கான்னு சொல்லி பாஷைக்காரரை குறித்து, கோத்திரங்களை குறித்து, தேசத்தார். ஜாதி, பாஷை, கோத்திரம், தேசம் என்று சொல்லி
இப்படி ஒவ்வொரு சந்ததியிலுமே, அதாவது நோவாவின் பிள்ளைகள் சேம், காம், யாப்பேத் என்கிற இந்த 3 பேருடைய சந்ததியிலுமே இவ்விதமான வெளிச்சத்தை தேவன் காண்பித்து கொடுத்தார். இவ்விதமான வெளிச்சத்தை தேவன் காண்பித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, அப்போ இதனாலதான் இந்த உலகத்துல எல்லா இடத்திலும் பாருங்க பாஷைக்காரங்களாம் உண்டானதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, ஒவ்வொரு ஜாதி இனமா அவங்க பிரிந்து போய் கிடக்குறாங்க. தேசமா பிரிஞ்சிருக்கு, வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன என்று சொல்லி 5ஆம் வசனத்துல நாம் பார்க்கிறோம். இவர்களால் ஜாதிகளுடைய தீவுகள் அவனவன் பாஷையின்படியையும் அவரவர்கள் கோத்திரத்தின்படியையும் ஜாதியின்படியையும் வேறு வேறு தேசங்களாய் பகுக்கப்பட்டன என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்போ வேதத்துல இவ்விதமான ஒரு வெளிச்சத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப யாப்பேத்தின் குமாரர், யாப்பேத்தினுடைய சந்ததி அது வெவ்வேறாக தேசங்கள் அப்படி பகுக்கப்படுகிறது. அதைத் தொடர்ந்து காமினுடைய சந்ததியும் வெவ்வேறு தேசமாக பாஷைக்காரராக அப்படி வெவ்வேறா பிரிக்கப்படுகிறது என்று சொல்லி ஒட்டுமொத்த வம்ச வரலாறு அது சுருக்கமா சொல்லுகிறார். அப்ப பாஷை அப்பமே பிரிஞ்சுட்டா அப்ப 11ஆவது அதிகாரத்துல பிரியல அப்படின்னு நினைக்க கூடாது. 11ஆவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் அங்க காண்பிக்கப்படுது, அவ்வளவுதான். மற்றபடி இந்த 10ஆவது அதிகாரத்தின் அடிப்படையில இது சந்ததியினுடைய வம்ச வரலாறு, அந்த 3 சந்ததிகளுடைய வம்ச வரலாறு. யாராரு எப்படி யாரார பெற்றாங்க, அவங்களுடைய சந்ததி எவ்விதமா பெருகிக்கிட்டே இருந்துச்சுன்னு சொல்லி காண்பிப்பதற்காக இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வம்ச வரலாறு, அவ்வளவுதான். ஆனா அதுல ஒரு பட்டணம் சினையார் அப்படிங்கிற ஒரு பட்டணத்துல, சினையாருங்கிற ஒரு தேசத்துல பாபேல் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை நிம்ரோத் ஆட்சி செய்து வந்தான். அந்த நிம்ரோத் ஆட்சி செய்து வந்த பாபேல்ல தான் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாகி அந்த கோபுரத்தை பாருங்க தங்களுக்கு பேர் உண்டாக அவர்கள் கட்டும்படி பிரயாசப்பட்டதை தேவன் பார்த்து அங்கே எல்லாருக்குள்ள இருந்த ஒரே பாஷைய ஆண்டவர் தாறுமாறாக்கி போட்டார், ஒரே ஒரு கூட்டத்துக்குள்ள. ஏன்னா அங்கங்கே திரள் கூட்ட ஜனங்கள் ஒரே பாஷைக்காரராகவே இருந்தார்கள். ஆண்டவர் ஒரு இடத்துல என்ன செய்கிறார், இதை தேவன் அனுமதிக்கவில்லை. இதை நம்ம பின்னால என்ன செய்ய போறோம், அதெல்லாம் நம்ம தியானிக்க தான் இருக்கிறோம். ஆனால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10ஆவது அதிகாரத்தில் நம்ம தொடர்ந்து பார்க்கக்கூடிய விசேஷித்த காரியம் என்னவென்றால், பாருங்க எல்லா இடத்திலுமே சேமை முதன்மைப்படுத்தக்கூடிய ஆண்டவர், சேம், காம், யாப்பேத் என்று முதன்மைப்படுத்தக்கூடிய ஆண்டவர் இந்த இடத்துல முதல்ல சேமை கொண்டு வரல, யாப்பேத்தை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் காமை கொண்டு வருகிறார். அதை தொடர்ந்து 3வது தான் கடைசியாக தான் யாரை கொண்டு வருகிறார், சேமை கொண்டு வருகிறார். ஏன் இதை கொண்டு வர்றார், கடைசியா கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னா, கடைசியா அவனுடைய சந்ததியை காண்பித்துட்டு இப்ப அவனுடைய சந்ததியை தான் ஆண்டவர் தொடர்ந்து என்ன செய்ய போறார், எடுக்க போறார், கையில் எடுக்க போகிறார். அதனாலதான் அவன் சந்ததியை காண்பித்து கொடுத்துட்டு ஆண்டவர் அந்த சந்ததியை காண்பித்து கொடுத்துட்டு அடுத்தடுத்த காரியங்களை ஆண்டவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆக இந்த நோவாவின் குமாரர் இந்த சந்ததியிலே முதல்ல நாம் பார்க்கிறோம் யாப்பேத்தின் குமாரர். நம்ம எல்லாருக்குமே தெரியும் யாப்பேத்தின் குமாரர் எதற்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொன்னால் சேமுக்குள்ளாகத்தான் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். 27வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. சேமுடைய கூடாரங்கள் என்ன செய்வானா, குடியிருப்பான் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, காம் சபிக்கப்பட்டவனாய் கடந்து போறான். அப்ப யாப்பேத்தையும் சேமையும் ஆண்டவர் என்ன செய்யறார், ஒன்றாவே இணைக்கிறார். அப்ப என்னைக்குமே பிரியமானவர்களே, இங்க நம்ம இந்த ஒருவேளை 3 சந்ததியினரா தனிப்பட்ட முறையில 3 சந்ததியும் தனிப்பட்ட முறையில நமக்கு காண்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த 3 நம்ம 2ஆக தான் பிரிக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நீங்களே பாருங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 27ஆம் வசனத்தை பார்க்கும்போது, யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார், அவன் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். அப்படி என்ன சொல்ல வர்றாரு, யாப்பேத்தின் சந்ததியார் யாருடைய சந்ததியெல்லாம் குடியிருப்பாங்க, சேமுடைய சந்ததியில குடியிருப்பாங்க, சேமுடைய கூடாரங்கள்ல குடியிருப்பான். பாருங்க, சேமையும் யாப்பேத்தையும் ஒன்றுபடுத்துகிறார். நம்ம காம் என்னன்னா சபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கான், அடிமைப்படுகிறவன். நமக்கு தெரியும் அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னாலே அது மாம்சீகம் என்றுதான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. கானானுடைய சந்ததிய, அதாவது காமினுடைய சந்ததியை பார்க்கிறோம், அவனுடைய சந்ததி அடிமைத்தனம். ஏன்னா அவன் அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான்னு போட்டிருக்கு, அடிமைகளுக்கு அடிமையா இருப்பான். பாருங்க,
ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25வது வசனத்தையும் 25, 26, 27 மூணையும் பார்க்கும்போது கானான் சேமுக்கும் அடிமையா இருப்பான், யாப்பேத்துக்கு என்ன செய்வான், அடிமையா இருப்பான். இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, அவ சேமும் யாப்பேத்தும் ஒன்னா இணைகிறாங்க. ஏன்னா யாப்பேத்து சேமுடைய கூடாரங்கள்ல தான் குடியிருப்பான், யாப்பேத் சேமுடைய கூடாரங்களில் குடியிருப்பான். அப்ப இதை காண்பிக்கும் போது ஆண்டு என்ன வெளிச்சத்தை தேவன் தர்றார் அப்படி சொன்னா, பிரியமானவர்களே, இவர்கள் யாப்பேத்தை தேவன் விருத்தியாக்குவார். சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதெல்லாம் பார்க்கும்போது யாப்பேத்தையும் சேமின் மேலும் ஆண்டவர் பிரியமா இருக்கிறதையும், ஆனா கானானை அவர் சபிக்கிறதையும் சாபத்துக்கு உட்படுகிறதையும், அது மட்டும் இல்ல அடிமைப்பட்டிருப்பான்ங்கிறதையும் காண்பிக்கும் போது உண்மையாவே கானானின் சந்ததியிலே, காமின் சந்ததியிலே நிம்ரூத் என்கிற அவன் பூமியிலே பராக்கிரமசாலியா இருந்தான், அவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருந்தான் என்று சொல்லும் போது உண்மையாவே அவன் கர்த்தருக்கு எதிரடையானவன் என்பதை மறந்து போக வேண்டாம். நிம்ரோத்து பயங்கரமான ஒரு மாம்சீகமான ஒரு மனுஷன். நிம்ரோத்து மட்டுமல்ல, அங்கே பாபேல் என்று சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் பிற்காலத்தில் பாபிலோனாக அறியப்பட்டது. நீங்க 10ஆம் வசனத்துல பாருங்க, சினையார் தேசத்தில் உள்ள பாபேல், இதுதான் பாபிலோன். சினையார் தேசம் தான் பாபிலோனிய தேசம், அதை மறந்துவிட வேண்டாம். அப்போ அந்த பாபிலோன், அதுக்கப்புறம் அசூர் என்று சொல்லப்படுற 11ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நினிவேயை கட்டுகிறான். நினிவேங்கிறது உண்மையாவே அது அசிரியர்களுடைய சாம்ராஜ்யம். அசிரியாவுக்குடைய தலைநகரம் தான் நினிவே. நினிவே பட்டம் நமக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் யோனாவின் நாட்களிலே அது அழிவுக்கு எத்தனமா இருந்தது. அது மட்டும் இல்ல, அதை தொடர்ந்து 13ஆம் வசனத்துக்கு நாம் வரும்போது, 13ஆம் வசனத்துக்கு வரும்போது 13 மற்றும் 14 பார்க்கும்போது அங்கேயும் பலவிதமா இருந்த ஜாதிகளை குறித்து பார்க்கிறோம். பெலிஸ்தர்களை குறித்து அங்கே நாம் பார்க்க முடியும். பெலிஸ்தரின் சந்ததிக்கு தலைவனாகிய கஸ்லூகும். இப்ப இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு எப்படி தெரியுதுன்னா, இவங்க எல்லாரும் சேமின் சந்ததியாரோடு எதிர்த்து நின்றவர்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும். சேமின் சந்ததியில தான் என்ன யார் வர்றா, நாகோர், தேராகு தொடர்ந்து ஆபிரகாமை தொடர்ந்து ஈசாக்கை தொடர்ந்து யாக்கோபை தொடர்ந்து 12 கோத்திர பிதாக்கள். நல்லா கவனிச்சுக்கங்க. அப்ப ஆண்டவர் இவங்களெல்லாம் காண்பித்து கொடுக்கறதுடைய நோக்கம் என்ன? உண்மையாவே இவர்கள் தான் பிற்காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக போர் தொடுத்தவர்கள். இவர்கள் தான் அவர்களுக்கு விரோதமாய் நின்றவர்கள். ஈசாக்கின் சந்ததியருக்கு எதிர்த்து நின்றவர்கள். இவர்களை தான் நாம் பார்க்கிறோம். எகிப்தியர், அசிரியர்கள், பெலிஸ்தியர்கள், இப்படிப்பட்ட பலவிதமான கானானியர்கள், இப்படிப்பட்ட சந்ததியார் தான் இஸ்ரவேலுக்கு எதிராக நின்ற கூட்டத்தார். அப்ப இந்த கூட்டம் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது, இப்ப எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் சொல்ல போறது இல்ல, இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது நமக்கு என்ன படிப்பினை தர்றாருன்னு சொன்னா, கலாத்தியர் 4வது அதிகாரத்துல அடிமை பெண் அப்படின்னு சொல்லும் போது, அடிமையானவளுக்கு பிறந்தவன் எப்படி பிறந்தவன் சொல்லி வேதம் சொல்லுது, மாம்சத்தின்படி பிறந்தவன் சொல்லிய வேதம் சொல்லுது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க முடியும். அப்போ அடிமையானவளிடத்தில் பிறந்தவன், மாம்சத்தின்படி பிறந்தவன் தெளிவா இருக்கு வேதத்துல. வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன் தான், அவன் தான் ஆவியின்படி பிறந்தவன் என்பதை கலாத்தியர் 4வது அதிகாரம் 29ஆம் வசனத்துல சொல்றார். மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுது என்ன செய்கிறது, நடந்து வருகிறது என்று சொல்லுகிறார். ஆக தேவன் இங்க லிஸ்ட் காமிக்கிறது எல்லாம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, உண்மையாவே கானான் சந்ததியிலே தோன்றக்கூடிய எல்லா ஜனத்தையுமே தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு அவர் கீழ்ப்படுத்தினார். அதனாலதான் இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி கலாத்தியர் 4வது அதிகாரம் 30ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆதலால் அடிமையானவளையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. பாருங்க, இதைத்தான் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். புது உடன்படிக்கையின் சபையாகிய கலாத்திய சபைக்கும் இதுதான் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏன்னா புது உடன்படிக்கையின் சபையாய் இருக்கிற கலாத்திய சபை மாம்சத்தினாலே கெட்டு போயிடக்கூடாது, மாம்சத்துக்கு இடம் கொடுத்து கெட்டு போய்விடக்கூடாது. அந்த சபையை காப்பாற்ற வேண்டும். அதுக்கு என்ன வெளிச்சத்தை தருகிறார் சொன்னா, யார் யாருக்கு அடிமையா இருப்பான் அப்படிங்கிற அந்த வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். ரோமாபுரிய சபையும் கெட்டு போயிடக்கூடாது. அதுக்குதான் ரோமர் 9வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்தே சொல்லும் போது, ஒரே இடத்துக்குள்ள 2 கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். அப்போ ஆபிரகாமின் சந்ததிக்குள்ள யாரும் வர்றா பாத்தீங்களா, ஆகாரும் உள்ள வருகிறார். ஆகார் தான் எந்த சந்ததிக்குள்ள வருகிறார் சொன்னா, காமினுடைய சந்ததி.
எகிப்தில் உள்ள ஸ்திரீ. அப்ப பாருங்க, அவளும் உள்ள வர நினைக்கா. கர்த்தர் ஒரு கட்டத்துல அவளை கீழ்ப்படுத்ததான் பார்க்கிறார், கீழ்ப்படுத்ததான் செய்கிறார். ஏனென்றால் நோவா மூலமாய் அங்கே வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டாயிட்டு, சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு எப்படி இருப்பான்? அடிமையா இருப்பான். இதைதான் ஆண்டவர் காலா காலமா செய்து வந்தார். அதனாலதான் பாருங்க, யோசபாத் நடத்தின யுத்தங்களாக இருக்கட்டும், ஆசா நடத்தின யுத்தங்களாக இருக்கட்டும், அது மாத்திர எசேக்கியா நடத்தின யுத்தங்களாக இருக்கட்டும், தாவீது நடத்தின யுத்தங்களாக இருக்கட்டும், யோசியா ராஜா நடத்தின யுத்தங்களாக இருக்கட்டும், இன்னும் தேவனுக்காக வாழ்ந்த எத்தனை ராஜாக்கள் யுத்தங்களை நடத்தினதாக இருக்கட்டும், அவருடைய யுத்தம் எல்லாம் இப்படிப்பட்ட காமின் சந்ததியரை அடிமைப்படுத்துவதற்கு ஏதுவாகவே இருந்தது. இது எழுத்தின்படியான யுத்தம் பழைய ஏற்பாட்டு நாட்கள் நடந்தது. அங்க மட்டும் இல்ல, புதிய ஏற்பாட்டிலே காமிச்சு கொடுக்கிறாரு. பாருங்க, கலாத்திய சபைக்கு என்ன காமிச்சு கொடுக்கிறார்? இஸ்ரவேலுக்கும் ஈசாக்குக்கும் ஆகாது. அதாவது என்ன சொல்ல வர்றாரு? ஈசாக்கு இஸ்ரவேலுக்கு அடையாளம், இஸ்ரவேல் தேசத்துக்கு அடையாளம். இஸ்ரவேல் யாருக்கு அடையாளம்? எந்த தேசத்துக்கு அடையாளம்? எகிப்து தேசத்துக்கு அடையாளம். அப்ப எகிப்து இஸ்ரவேலுக்கு கீழ்பட்டு இருக்கணுமா, இல்ல இஸ்ரவேல் எகிப்துக்கு கீழ்பட்டு இருக்கணுமா? எகிப்து தான் இஸ்ரவேலுக்கு என்ன செய்யணும்? கீழ்பட்டு இருக்கணும். அதுதான் நோவாவுக்கு தேவன் கொடுத்த அருமையான சத்திய வார்த்தைகள். இதுதான் உண்மை. அப்ப காம் சபிக்கப்பட்டு போனத யாருக்குள்ளெல்லாம் வெளிப்பாடு தர்றாரு பாருங்க. புது உடன்படிக்கை சபையில எவ்வளவாய் காண்பிக்கப்படுது பாருங்க. நீங்க ஒட்டுமொத்த நிருபங்களையும் வாசு பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா போராடுது, இச்சிக்கிறதுன்னு சொல்லி கொடுக்கிறார். நீங்க எல்லா நிருபத்தையும் பாருங்களேன். அது எபேசியரா இருக்கட்டும், எபேசிய நிருபமாக இருக்கட்டும், ரோமருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், அல்லது கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், தெசலோனிக்கருக்கு எழுதப்பட்ட நிருபமாக இருக்கட்டும், தீமோத்தேயுக்கு காண்பிக்கப்படுற நிருப வாக்கியமாக இருக்கட்டும், தீத்துவுக்கு காண்பிக்கப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் நாம் பார்க்கும்போது மாம்சிகமான வாழ்க்கை எது, ஆவியின்படி வாழ்கிற வாழ்க்கை எதுன்னு சொல்லி ரெண்டையும் பிரிச்சு காமிச்சுக்கிட்டே இருப்பார். அதைத்தான் இங்க ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலே தேவன் காண்பிக்கிறார். ஏதோ நிம்ரோத்து, அப்புறம் என்னது பாபேல், செனையா தேசம், அப்புறம் அந்த எகிப்துக்கு அடையாளமா இருக்கிற மிஸ்ராயிம் அப்படின்னு சொல்லப்படுறது, அது மட்டும் இல்ல பெலிஸ்த சந்ததி, அதுபோல நினிவேங்கிற அந்த அசிரியர்கள் வாழக்கூடிய சந்ததி, இதெல்லாம் சும்மா அவர் ஏதோ பட்டியல் போட்டு காமிக்க நினைச்சிடக்கூடாது. இந்த பட்டியலில் காண்பிக்கப்பட்ட இந்த தேசங்களை எல்லாம் பிற்காலத்துல யார் அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கிறா? இஸ்ரவேல் என்ன செய்யுது? அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அவர்களுக்கு அவங்க அடிமை ஆவாங்க. அது மாறி போகிற மாதிரி இருக்கும். மாம்சம் ஆவியை மேற்கொள்வது போல இருக்கும். ஆனா அதை கீழ்ப்படுத்திக்கிட்டே இருப்பார். மீண்டும் அதை எழும்ப பண்ணுவார். அதனாலதான் நாம் சகோதரரே, நம்ம ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளா இருக்கிறோம். ஈசாக்கு எப்படி பிறந்தவன் சொல்லி வேதம் சொல்லுது. கலாத்தியர் 4வது அதிகாரம் 28 மற்றும் 29 வாசு பாருங்க. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்த பிள்ளைகளா இருக்கிறோம். ஆவியின்படி பிறந்தவனை, மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தின போல இப்பொழுது என்ன செய்கிறது? நடந்து வருதுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாருங்க, அப்ப ஆவியின்படி பிறந்தவனா யாரை காண்பிக்கிறார்? ஈசாக்கையும். மாம்சத்தின்படி பிறந்தவனா யாரை காண்பிக்கிறார்? எகிப்தியனாகி இஸ்மவேலையும் காண்பிக்கிறார். உண்மையில அவன் எகிப்துடைய ஆகாருக்கு பிறந்தவன். அவன் பிரியமானவர்கள, எங்கேயும் ஆண்டவர் இதெல்லாம் காண்பிக்கிறதோட நோக்கம் என்ன தெரியுமா? இதெல்லாம் பிற்காலத்துல சபை மேற்கொள்ளும். இதைதான் ஆண்டவர் காண்பிக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஆவியான வெளிப்பாடு கொடுக்கிறார். அன்னைக்கு மாம்சீக யுத்தத்துல தாவீது போன்ற பல ராஜாக்கள் என்ன செய்தார்கள்? காமின் சந்ததியரை அடக்கி ஆழ்ந்தார்கள், அடக்கி ஆளுகை செய்தார்கள், அடிமைப்படுத்தி கொண்டார்கள். நோவா மூலமா வெளிப்பட்ட அந்த தேவ வார்த்தைகள் எல்லாம் அங்கே ராஜாக்களுடைய நாட்களை பழித்து கொண்டே இருந்தது. நியாயாதிபதியுடைய நாட்களையும் தேவன் அதைத்தான் செய்தார். இஸ்ரவேலில் இருந்து எழும்ப பண்ணுகிற ஜனத்தை, இஸ்ரவேலிருந்து எழும்ப பண்ணின நியாயாதிபதிகளை கொண்டு, இஸ்ரவேல் மற்றும் யூதாவை கொண்டு, யூதாவிலிருந்து எழும்ப பண்ணின ராஜாக்களை கொண்டு, இஸ்ரவேல் மற்றும் யூதாவிலிருந்து எழும்ப பண்ணின ஞானதிர்சிக்காரர்கள், தீர்க்கதரிசிகளை கொண்டு ஆண்டவர் சத்துருக்களை, கானானின் சந்ததியாரை, காமின் சந்ததியாரை கீழ்ப்படுத்தினார். இதைத்தான் புது உடன்படிக்கையின் சபைக்கு காண்பிக்கப்படுகிறது. சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலமாய் ஒட்டுமொத்த மாம்சீகத்தையும் உலகத்தையும் ஆண்டவர் கீழ்ப்படுத்துகிறார். அதனாலதான் இந்த சந்ததி எல்லாம் இங்கே அடையாளப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஆக ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை குறித்து நம்ம குழப்பம் அடைய வேண்டாம். இங்கே ஆண்டவர் இந்த 3 விதமா காண்பிக்கிறதுடைய நோக்கம் என்ன? அது 2 விதமா பிரிக்க முடியும். ஏனென்றால் யாப்பேத்து சேமுடைய கூடாரங்களுக்குள்ள வந்ததுனால இவெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒன்னா இருக்கிறாங்க. இவர்கள் தனி, காமின் சந்ததியார் தனி.
அப்ப ஆவி வேற, மாம்சம் வேற. சேம் சந்ததி உண்மையிலே ஆவிக்குரிய சந்ததி அடையாளமா தான் பைபிள்ல சொல்லியிருக்கு. ஈசாக்கு ஆவின்படி பிறந்தவன் தானே வேதத்துல வாசிக்கிறோம். ஆவின்படி பிறந்த சந்ததிக்கு அடையாளமாகவே சேமின் சந்ததியை வைத்து இருக்கிறா. அப்ப சபிக்கப்பட்ட அடிமைத்தனத்துக்குள்ளான காமின் சந்ததியானது கானானானவன் அவன் மாம்சத்துக்கு உட்பட்டவனாய் இருக்கிறான். கலாத்தியர் 4வது அதிகாரத்தின் அடிப்படையில் ஊர்ஜிதம் செய்து கொள்ள முடியும். ஆகவேதான் புது உடன்படிக்கையின் சபையானது இந்த வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நிருபங்கள் அனைத்திலும் மாம்சீக கிரியைகள் என்ன, ஆவியின்படி வாழ்றது என்ன, எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது என்கிற காரியங்கள் எல்லாம் காண்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். இந்த சந்ததியார் வேற, அந்த சந்ததியார் வேறு. இங்கே பட்டியல் போடுகிற இவர்கள் வேறு, அவர்கள் வேறு. இவர்களும் ஒரு சில தேசத்தாராய் பாஷைக்காரராக பிரிக்கப்பட்டு போறாங்க. இவங்களும் வேற ஒரு இடத்துக்குள்ளே போகிறார்கள். மாம்சம் வேறு, ஆவி வேறு என்று சொல்லி வெவ்வேறாக பிரித்து காண்பிக்கக்கூடிய அற்புதமான பகுதியை தான் ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல பார்க்கிறோம். இல்ல இன்னொரு நல்ல ஆழமா பார்க்கணும்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 25, 26, 27 3 வசனங்களின் அடிப்படையில எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா நல்லா பாருங்க. எஜமான்கிற இடத்துல யார வச்சிருக்கிறாரு? சேமையும் யாப்பேத்தையும் வச்சிருக்கிறாரு. அடிமைங்கிற இடத்துல யார வச்சிருக்கிறாரு? காம வச்சிருக்காரு, கானானை வச்சிருக்கிறாரு. அப்போ ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல 2 சந்ததி தான் காண்பிக்கப்படுது. 3 சந்ததி எழுத்தின்படி பார்த்தா 3 சந்ததி. ஆனா உண்மையா சொல்ல போனா 2 எஜமான்கள் இருக்காங்க, ஒரு அடிமை இருக்கிறான். ஏன்னா யாப்பேத்தையும் எஜமான்கிற ஸ்தானத்துக்கு வச்சுட்டாரு, சேமையும் எஜமான்கிற ஸ்தானத்துக்கு வச்சுட்டாரு. இந்த 2 எஜமான்களுக்கும் அடிமையை யார வச்சுட்டாரு? காமை வைத்து விட்டார், கானானை வைத்து விட்டார். ஆக பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல எழுத்தின்படி பார்த்தா 3 சந்ததிகள் காண்பிக்கப்பட்டது இருந்தாலும் அங்க 2 காரியமா 2 கூட்டத்தாரா பிரிக்க முடியும். ஒன்னு எஜமான், இன்னொன்னு அடிமை. எஜமான், இன்னொன்னு அடிமை. அப்போ எஜமான் யாரு? எஜமான் யாருன்னா ஈசாக்கு தான் சொல்ல வேண்டியது. ஆபிரகாம் தான் எஜமான். என் எஜமான் தம்முடைய குமாரனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். எலியாசர் சொன்னது போல, ஆபிரகாமுடைய வேலைக்காரன் சொன்னது போல இருக்கு. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை சொன்னது போல இருக்கு. அப்ப எஜமான், அடிமை யாரு? இந்த காமின் புத்திரர், அதாவது கானானின் சந்ததியார். அப்ப அடிமைத்தனங்கிறது மாம்சத்துக்கு அடையாளமா? எஜமான்கிற ஸ்தலமானது ஆவியின்படி ஜீவிக்கிற அனுபவத்துக்கு அடையாளமாய் காண்பிக்கப்படுறதான் கலாத்தியர் 4வது அதிகாரத்திலையும் ரோமர் 9வது அதிகாரத்திலையும் இன்னுமாய் கூட 1 பேதுரு புஸ்தகத்திலே, 1 யோவான் புஸ்தகத்திலே, கலாத்தியர்ல, ரோமர் புஸ்தகத்திலே, எபேசியர்ல, பிலிப்பியர்ல, கொலோசியர்ல, தெசலோனிக்கேயர்ல எல்லாம் சொல்லி மாம்சத்தின் கிரியைகள் வேறு, ஆவியின் கனி வேறு. மாம்சம் இவ்விதமாய் செயல்படும், ஆவி இவ்விதமாய் செயல்படும் சொல்லி ஆண்டு வேறு பிரிச்சுக்கிட்டே இருக்கிறார். அதனாலதான் ரெபெக்காள்ட்ட சொல்லும் போதும் ஆண்டு சொல்றாரு பாருங்க, ஏசாவ ஒரு மாம்சத்துக்கு அடையாளமாவே பேசுறார். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று அவளுடனே சொல்லப்படுகிறது. இங்கேயும் அதான் சொல்லப்படுகிறது, மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது என்று சொல்லி ரோமர் 9வது அதிகாரம் 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த சேமின் சந்ததியை காண்பித்து கொடுக்கிற இடத்துல எல்லாம் இன்னொரு கூட்டத்தை ஆண்டு நினைச்சானா அவனுக்கு கீழ்ப்படுத்தியே காண்பிக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இது உண்மையாகவே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரமானது ஆண்டு நமக்கு வெட்ட வெளிச்சமா காண்பித்து கொடுக்கிறார். இப்ப மாம்சத்துக்கு உட்பட்ட அந்த மாம்சத்தின்படியாய் வாழ்கிற சபிக்கப்பட்ட இடத்துல இருந்த அந்த காமின் சந்ததியார் எல்லாருமே, அந்த கானானின் சந்ததியார் எல்லாருமே சேமின் சந்ததிக்கு கீழ்ப்படுத்தப்படுவார்கள். அல்லது ரெபெக்காள்ட்ட சொல்லும்போது கூட சொல்றாங்க, மன்னிக்கவும், ஆமா ரெபெக்காள்ட்ட தான் சொல்லும்போது சொல்றாங்க, உன் சந்ததியார் சத்துக்களுடைய வாசல்கள் என்ன செய்வாங்களாம்? சுதந்தரித்துக் கொள்வார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24வது அதிகாரத்துல 24வது அதிகாரம் 60வது வசனத்தில் ரெபெக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரி நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக. அப்ப இந்த ஆசீர்வாதம் அவருடைய சந்ததிக்கு எப்பொழுதுமே உண்டு. அதனாலதான் ஆபிரகாமின் சந்ததி, சேம் சந்ததியாகிய அந்த ஆபிரகாமின் சந்ததியை தான் தேவன் கிறிஸ்துவின் சந்ததிக்கு அடையாளமாய் ஒப்பு கொடுக்கும் போது, அப்ப கிறிஸ்துவின் சந்ததிக்கு காமின் சந்ததியார் அடிமைகள் அப்படிங்கிறத மறந்துவிடக் கூடாது. இப்படிப்பட்ட வெளிச்சத்தை பெற்று நிலை பெற்றிருக்கும் போதுதான் பிரியமானவர்களே, நாம் மாம்சத்துக்கு விரோதமாய் செயல்பட்டு
மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய இடத்துக்கு வருவோம். இதுதான் சிலுவை பற்றி உபதேசமாய் வெளிப்படுத்தப்படுகிறது. ஏதோ நான் ஜோடிக்கல, பைபிளே அவிதமா வெளிப்படுத்துகிறார். இதுதான் சிலுவை பற்றி உபதேசமாய் காண்பிக்கப்படுகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த மாம்சத்தையும் வேதத்துல பாருங்க, கலாத்திய சபைக்கு மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன சொல்லி ஆண்டவர் காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். எதுல? கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21. அதை தொடர்ந்து கலாத்தியர் 5வது அதிகாரம் 22, 23 ஆவியின் கனி என்ன அப்படிங்கறத அந்த 9 காமிச்சு கொடுக்க. ஆவியின் கனி அது என்னன்னு சொல்லி காமிச்சு கொடுக்கிறார். இதத்தான் இங்கேயும் காமிக்கிறார். ஆதியாகமம் 10வது அதிகாரத்திலையும் காமிக்கிறார். மாம்சத்துக்கு உட்பட்ட சந்ததி என்ன, ஆவிக்குட்பட்ட சந்ததி என்ன. ஆபிரகாமின் சந்ததி, சேமின் சந்ததி அது என்ன, அடிமைத்தனத்துக்குள்ளான அந்த மாம்சிகமான சந்ததி என்னன்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டு அதுக்கு அடுத்து சொல்லி கொடுக்கிறார் 24ஆம் வசனத்துல, கலாத்தியர் 5:24 மாம்சத்தை பட்டியல் போடுறாரு, ஆவியின் காரியத்தை பட்டியல் போடுறாரு, ஆவியின் கனியை பட்டியல் போடுறாரு. அதுக்கப்புறம் காமிச்சு கொடுக்கிறாரு, கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் எதில் அறைஞ்சிருக்காங்க? சிலுவையில் அறைந்திருக்காங்க. அப்ப சிலுவையில் அறைந்திருக்காங்கன்னு என்ன தெரியுமா? அடிமைப்படுத்துகிறோம், கீழ்ப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். சிலுவையில் ஒருத்தர் பிடிச்சு அடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கீழே இருக்கிற வரைக்கும் அப்படியே மல்லு கட்டுவாரு. கீழே இருக்கிற வரைக்கும் நானா நீயான் போராடிக்கிட்டு இருப்பார். அது அடிமைத்தனம் இல்லை. பிடிச்சு ஒரு இடத்துல அவன் நவளவே முடியாத அளவுக்கு அதோட மாண்டு போயிட்டான் அப்படின்னா கீழ்ப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். அப்ப எங்கதான் கீழ்ப்படுத்த முடியும்? அதைத்தான் லிஸ்டா போடுறாரு, பட்டியல் போட்டு காமிக்கிறார். மாம்சீக சந்ததியினுடைய விவரம் என்ன, ஆவியின்படி ஆவியின் சந்ததியினுடைய நிலவரம் என்னங்கிற யாரெல்லாம் வர்றாங்கன்னு சொல்லி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தை எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமா காண்பிச்சு கொடுத்துட்டு, அவ இதெல்லாம் காமிச்சு கொடுக்கறனுடைய காரியத்தை பார்த்தா கலாத்தியில் எழுதப்பட்டிருக்கு. புது உடன்படிக்கையின் சபை அறிய வேண்டிய சத்தியங்கள். இங்கேயும் பாருங்க, ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல அந்த துவக்கத்துல யாப்பேத்தின் சந்ததியை தொடர்ந்து காமின் சந்ததி காண்பிக்கப்படுகிறது. அவங்க எப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி அவருடைய சந்ததி எல்லாம் காமிக்கப்பட்டு, இவள் எல்லாரும் யாருக்கு அடிமை? சேமின் சந்ததிக்கு அடிமை. அப்ப ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியாராகிய கிறிஸ்துவின் சந்ததியாராகிய உங்களுக்கும் எனக்கும் காமின் சந்ததியாருக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய மாம்சத்தின் கிரியைகள் அனைத்தும் அடிமை அப்படிங்கிறத கிறிஸ்துவின் சிலுவை பற்றிய உபதேசத்தின் மூலமாய் கண்டடைய அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் அந்த பைபிள் ஸ்டடியில நீங்களும் நானும் தியானிக்கக்கூடிய விசேஷம். இதை சரிவர நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதையோ கூட்டி எதையோ ஒண்ணு குறைச்சல்ல, ஏதோ 4-5 காரியத்தை ஜோடிச்சு சுய கற்பனையில நான் கொண்டு வருகிற காரியம் அல்ல. இது எல்லாமே வேதத்தினுடைய மேன்மையான வெளிப்பாடுகள். அதனாலதான் கலாத்திய சபைக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா மாம்சத்தில் விழுந்து போயிட்டு அதான் சொல்லிக் கொடுக்கிறார். இப்ப மாம்சத்தின் கிரியில் என்னெல்லாம் இருக்குன்னு பாரு. இங்கேயும் காமிச்சு கொடுக்கிறார். காமின் சந்ததி சபிக்கப்பட்ட அந்த அடிமைத்தனத்துக்குள்ளானது மாம்சத்தின் படியானதுன்னு சொல்லி கலாத்திய 4 இருக்குது. அதே போல காமிச்சு கொடுக்கிறாரு. யாரெல்லாம் இருக்கான்னு பாரு. அசிரியர் வர்றான், எகிப்தியர் வர்றான், பெலிஸ்தியர்கள் வர்றாங்க, கானானியர் வர்றாங்க. இவங்க எல்லாரும் இஸ்ரவேல் ஜனம் அடுத்த காலகட்டத்துல, தாவீதின் காலத்துல, யோசுவாவின் காலத்துல, இன்னும் ஒவ்வொருத்தருடைய காலத்துல, ராஜாக்களுடைய காலங்கள்ல, அப்புறம் எலிசான்னு சொல்லப்படுற தீர்க்கதரிசியுடைய காலங்கள்ல அவர்கள் எல்லாரையும் மேற்கொண்டுகிட்டே இருக்காங்க, அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அது எழுத்தின்படியான யுத்தம். புதிய ஏற்பாடுல 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4ஆம் வசனத்துல, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஏங்க அப்படி பேசுகிறான்னு சொன்னா, ஆம்பரியமானவர்களே, அன்னைக்கு எழுத்தின்படியான சந்ததி எல்லாம் காண்பிக்கப்படுகிறது. அது எதுக்கு தெரியுமா? இவன் எல்லாம் உனக்கு அடிமைன்னு காமிச்சு கொடுக்க. சேமின் சந்ததியே, உனக்கு அடிமையில இருக்க போற சந்ததி எல்லாத்தையும் பாரு. நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனுக்கு தெரியலாம், அசூர் வரலாம், நினைவு பட்டணத்தை கட்டலாம், அசிரியர்கள் பெருகி இருக்கலாம், பெலிஸ்தருக்கு தலைவனாகிய கஸ்லூகும் அங்க வரலாம். எத்தனை பேர் வந்தாலும் சரி, அத்தனை பேரை நீ தான் அடிமையாக்க போற பாருன்னு சொல்லி, நீ அடிமையாக்க வேண்டிய சந்ததியாரக்குள்ள உனக்கு காமிக்கன்னு சொல்லி காமிச்சு கொடுக்க. இதைத்தான் அங்கே கலாத்தியர் 5வது அதிகாரம் 19, 20, 21 மாம்சத்தின் கிரியைகளை பட்டியல் போடுறார். அதை தொடர்ந்து 21 மற்றும் 22 22 மற்றும் 23 ஆவியின் கனியை பட்டியல் போடுறார். அதை தொடர்ந்து எழுதுறார் பாருங்க, கிறிஸ்துவினுடையவர்கள் யாரு? ஆபிரகாமின் சந்ததியார். அப்படிதான் கலாத்தியில ஃபுல்லா வாசிக்கும். சேமின் சந்ததியார் எதை அடிமைப்படுத்திடுவாங்க? சிறைப்பிடிச்சிருவாங்க. மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை என்ன செய்வாங்களாம்? சிலுவையில் அறைந்திருக்காங்க, பிடிச்சிருவாங்க, சிறை பிடிச்சிருவாங்க.
அப்ப பாருங்க, அப்ப ஆதியாகமம் 10வது அதிகாரத்துல முழுக்க முழுக்க சிலுவை பற்றிய உபதேசம் வெளிப்படுத்தப்படுது. ஏன்னா அதுக்கு அடையாளமாய் சொல்லிட்டாரு. அடிமைப்படுத்துவான் எங்க இருக்குன்னு கேட்க கூடாது. அதைத்தான் முதலே பார்த்தாச்சு. ஆதியாகமம் 9வது அதிகாரம் 25ஆம் வசனத்துல இருந்தே சொல்லிட்டு வர்றாரு. சேமுடைய தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். மீண்டும் சொல்றார், கானான் அவனுக்கு அடிமையா இருப்பான். அப்போ அடிமை, இவங்கெல்லாம் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லி லிஸ்ட் போட்டு காமிக்கார். லிஸ்ட் சும்மா கிடையாது, லிஸ்ட் போட்டு காமிக்கார். அது பிற்காலத்தில் அப்படி நடக்கலையா? ராஜாக்கள் நாட்கள் நடந்துட்டே இருந்துச்சு. தீர்க்கதரிசியுடைய நாட்கள் நடக்கதான் செஞ்சது. அதுக்காக தான் தேவன் போராடிக்கிட்டே இருக்கிறார். பெலிஸ்தரை நீ என்ன செய்யணும்? மட்டங்கடிக்கணும். அசிரியரை மட்டங்கடிக்கணும். எகிப்தியரை மட்டங்கடிக்கணும். எகிப்தியன் மேற்கொள்ளதை தேவன் விரும்பினாரா அந்த காலத்துல? இல்ல. அது மாம்சத்தின்படியான யுத்தம். இன்னைக்கு அப்படி இல்லை. அன்னைக்கு கோலியாத்தை அடிக்கணும், அது தேவன் தான் செய்வார். பெலிஸ்தன் ஆகிய கோலியாத்தை அவன் கீழ்படுத்தணும். இதெல்லாம் சேமின் சந்ததிக்கு உண்டான மகா வெளிப்பாடான ஆசீர்வாதங்கள். அப்ப புதிய ஏற்பாடு சத்தியத்துக்கு வரும்போது எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்குதுன்னு சொல்லி சொல்றார். அப்போ அதோட அர்த்தம் என்ன? அப்ப இந்த மாம்சீகமான அடிமைத்தனத்திற்குள்ளான காமின் சந்ததியார எல்லாரையும் நம்ம எதுக்கு அடையாளமா பார்க்க முடியும்னா, நம்மையும் பல வகைகளிலே மாம்ச இச்சையானது அடிமைப்படுத்துகிறது. சில சொல்லுவாங்க, இந்த பாவ பழக்கத்துக்கு இடம் கொடுத்தேன், 1 நாள் 2 நாள் பார்த்தேன், இது இப்போ 5 வருஷம் 10 வருஷத்தையும் தாண்டி அநேக வருஷங்கள் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. இந்த புகைப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டேன், சாராய பழக்கத்துக்கு அடிமைப்பட்டேன், சூதாட்டத்துக்கு அடிமைப்பட்டேன், இச்சைக்கு அடிமைப்பட்டேன், விபச்சாரத்துக்கு அடிமைப்பட்டேன் என்று சொல்லி பலவிதமான பாவங்களில் சிக்குண்ட ஜனங்களா இருக்கிறார்கள். அதனாலதான் அந்த பலத்த ஜனத்தை எல்லாவற்றையும் காமின் சந்ததியில காண்பித்து கொடுக்கிறார். எதுக்காக? காமின் சந்ததியே, நீ சேமுடைய சந்ததிக்கு கீழ்பட்டு இருக்க போகிறாய். ஆபிரகாமின் சந்ததி வருகிறது, அதற்கு நீ கீழ்பட்டு இருக்க போகிறாய். இதைத்தான் அன்னைக்கு புதிய உடன்படிக்கையிலே செய்தார்கள். மாம்சத்தின் கீழ் எல்லாத்தையும் காமிச்சு கொடுத்துட்டு, பாத்துக்க, ஆபிரகாமின் சந்ததியிலே கிறிஸ்துவானவர் வருகிறார். ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததி. அந்த கிறிஸ்துவானவர் உன் தலையை நசுக்குவார். அவர்தான், அவருடைய சிலுவையில தான் அத்தனை மாம்சமும் மாண்டு போகும். அந்த சேம் சந்ததிக்குள்ளதான் இந்த மாம்சத்துக்குரிய காமினுடைய அத்தனை பலத்த ராஜ்யங்களும் கீழ்ப்படுத்தப்படும். இந்த விலையேறப்பட்ட சத்தியங்களை ஆண்டவர் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் வைத்திருக்கிறார். இதை அறியாமல் வாழ்ந்துட வேண்டாம் பிரியமானவர்களே. இந்த செய்தியில மீண்டும் ஒரு விஷயம் நம்ம யூடியூப்ல கூட கேட்டாலும் பிரச்சனை இல்லை. ஆனா தயவு செய்து இந்த சத்தியங்களை அறியாமல் வாழ்ந்து விட வேண்டாம். ஏதோ சொன்னதே சொல்ல நினைச்சிடக்கூடாது. நாமோ எதையோ ஒண்ணு ஜோடிக்கல. இந்த சேமின் சந்ததியை தான் வேதம், இந்த சேமுக்குள்ளதான் யார் வர்றா? ஆபிரகாம் வர்றார். நீங்க கூட தாராளமா பார்க்கலாம். இந்த ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை தான் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை முழுசு நீங்க பாருங்க. 1 நாளாகமம் 1வது அதிகாரத்துல தெளிவா வெளிப்படுத்துறார். ஆதாம் ஆரம்பிக்கிறார். ஆதாம், சேத், ஏனோ சொல்லி ஆரம்பிச்சு 4வது வசனத்தை பாருங்க. 1 நாளாகமம் 1வது அதிகாரம் 1 வசனத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்காரு பாருங்க. 4ஆம் வசனத்தை பாருங்க. நோவா, சேம், காம், யாப்பேத் எப்படி வருது பாருங்க. அதை தொடர்ந்து 17ஆம் வசனத்துல சேமின் குமாரர் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பெருங்கூட்டத்தை காண்பிக்கிறார். அதுக்கு பிறகு பாருங்க 32ஆம் வசனத்துல ஆபிரகாமின் மர்மநேட்டியாகிய கேத்துரால் பெற்ற குமார். அப்ப அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சந்ததியார் வந்துட்டே இருக்காங்க. ஆபிரகாமுடைய சந்ததியார் காண்பிக்கப்படுறாங்க. 27ஆம் வசனத்துல ஆபிராமாகிய ஆபிராமின் குமாரர் அப்படின்னு சொல்லி அங்க வருது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எங்க 2வது அதிகாரத்துக்கு வரும்போது இஸ்ரவேலின் குமாரர் அப்படின்னு சொல்லி அங்க வந்துருந்தாங்க. பாத்தீங்களா? அப்போ இதெல்லாமே அவருடைய சந்ததியை வெளிப்படுத்தக்கூடியது. ஆதியாகமம் 10வது அதிகாரத்தை போலதான் இங்க 1 நாளாகமம் 1வது அதிகாரம் காண்பிக்கப்படுது பிரியமானவர்களே. ஆக நமக்கு எதற்காக இதெல்லாம் காண்பிக்கிறார் சொன்னா, சேமின் சந்ததிக்குள்ளதான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த ஆபிரகாமின் சந்ததிக்குள்ளதான் ஈசாக்கு, யாக்கோபின் 12 கோத்திர பிதாக்கள். அந்த 12 கோத்திர பிதாக்களுக்குள்ளதான் யூதா. அந்த யூதாவுக்குள்ளதான் ஈசாய். அந்த ஈசாய்க்குள்ளதான் தாவீது. அந்த தாவீதுக்குள்ளதான் குமாரன் கிறிஸ்து வெளிப்படுகிறார். ஆக இந்த சேமின் சந்ததி, இதைத்தான் லூக்கா 3வது அதிகாரத்திலையும் அங்கே சேமின் சந்ததியில தான் கிறிஸ்துவானவர் மாம்சத்தின்படி வந்து பிறந்தார் என்கிற அற்புதமான வாக்கியம் காண்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா?
அவருடைய கிறிஸ்துவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல், அதை தொடர்ந்து அவர் ஆளுகை செய்கிறார். அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. அதனாலதான் அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நோவாவின் பேழையை தாண்டி இந்த வம்ச வரலாறு காண்பிக்கப்படுது பாத்தீங்களா? நோவாவின் வம்ச வரலாறு காண்பிக்கப்படுது பாத்தீங்களா? அப்ப அதே காட்சியை தான் 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20-21 ஞானஸ்தானத்தின் மூலமா, அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மூலமா ரட்சிப்பு எப்படி வருகிறது, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிற காரியம் எப்படி வருகிறது, நம்முடைய பழைய மனுஷன் கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்படுகிறதை, அங்கே ஜலப்பிரளயத்துக்குள்ளே எவ்விதமாய் மனுஷர்கள் பழைய மனுஷன் மாண்டு போகிறான் என்பதை காண்பித்து கொடுத்து, அதை தொடர்ந்து 21ஆம் வசனம், அதான் மன்னிக்கவும் 22வது வசனம், அதான் கடைசி வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22 தான் கடைசி வசனம். அதுல சொல்லப்பட்டிருக்கு, அவர் பரலோகத்திற்கு போய் பாருங்க. அதுக்கப்புறம் ஆளுகையை பத்தி பேசுறாரு. ஆளுகையை பத்தி பேசுறாரு. எப்படி போட்டிருக்கு? அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேவதூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் பாத்தீங்களா அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. கீழ்பட்டு என்ன தெரியுமா? அடிமைப்பட்டிருக்கு. அவருக்கு கீழ்பட்டு. அடிமை எஜமானுக்கு என்ன பண்ணிருக்கான்? கீழ்பட்டு இருக்கிறான். அப்ப நோவாவுடைய பேழையை தொடர்ந்து 9வது அதிகாரம் 10வது அதிகாரத்தை பார்க்கும்போது, ஆதியாகமம் 9 மற்றும் 10 பார்க்கும்போது, அப்போ கானான் சேமுக்கு அடிமை, யாப்பேத்துக்கு அடிமை. எவ்விதமா இதை படிக்க வேண்டியது இருக்கு? சகல அதிகாரம், நிம்ரோத்துடைய சகல அதிகாரங்கள் நம்மள ஜோடிக்கிறது கிடையாது. நீங்க திட்டவட்டமா இதை அறிஞ்சே ஆகணும். நிம்ரோத்துடைய காரியங்களை பாருங்க. நிம்ரோத் அவன் அரசாட்சி செய்தான், அதை கட்டினா இதை கட்டினா, எவ்வளவு பலத்து போய் இருந்தாலும் அத்தனையும் ஆண்டவர் சேமுக்கு கீழ்பட்டிருக்கும்படி செய்கிறார். அடிமைத்தனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அதைத்தான் அவர் செய்கிறார். குமாரன் உயிர்த்தெழுதலை காண்பிச்சு கொடுத்துட்டு அவர் பரலோகத்திற்கு போய், அவர் பேழையின் அனுபவத்தோட முடியல. அதுக்கப்புறம் வெளிப்படுற சந்ததிகளை காமிக்கும் போது தூதர்களானாலும் சரி, அதிகாரங்கள், துரைத்தனங்கள் எல்லாம் அவருக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? கீழ்பட்டிருக்கு. இது 1 பேதுரு 3வது அதிகாரம் கடைசி வசனம் மட்டும் இல்ல, எபேசியர் 1 அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் போதும் எல்லாவற்றிலும் அவர் தான் மேல இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 9, 10, 11 வாசிக்கும் போதும் அவர் நாமம் தான் எல்லாவற்றுக்கும் மேல இருக்கு, எல்லாத்தையும் அவருக்கு கீழ்படுத்துறாரு இருக்கு. எபிரேயர் 2வது அதிகாரத்துல, எபிரேயர் 2வது அதிகாரம் 9, 10 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது அவருக்கு தான் எல்லாத்தையும் கீழ்படுத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 1 அதிகாரம் 15, 16, 17, 18, 19, 20 ஆகிய வசனங்களை பார்க்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்படுத்துகிறார் இருக்கு. இப்படி கிறிஸ்துவின் மரணம், அடக்கமற்ற உயிர்த்தெழுதலை தொடர்ந்து அவரே சகலத்தையும் ஆளுகை செய்கிறார். இன்னைக்கும் இந்த உயிர்த்தெழுதல் சாயலை பற்றி கொண்டிருக்கிற நாம் தான் சகலத்தையும் ஆளுகை செய்யணும். சகலவிதமான மாம்சத்தையும் ஆளுகை செய்யணும். இன்னைக்கு நிம்ரோத் பல வகையில பலத்த வேட்டைக்காரனா தான் இருக்கான். கர்த்தருக்கே தண்ணி காட்டுறது போல நினைச்சுக்கிட்டு, தண்ணி காட்ட முடியாது அவருக்கு, தண்ணி காட்டுறது போல நினைச்சுக்கிட்டு சர்ச்சுக்கு வந்தா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றது. அந்தரங்க வாழ்க்கையில முற்றிலுமா நிம்ரோத்தும் அவங்களை ஜெயிச்சுட்டான். இது வாக்குத்தத்தமே கிடையாது. இது என்ன கதையாயிட்டு தெரியுமா? இன்னைக்குள்ள கிறிஸ்தவம் அப்படியே உள்டா, அப்படியே அப்சைட் டவுனா தலைகீழ இருக்கு. என்னன்னா, சேம் சந்ததி தான் காமுக்கு என்னது அடிமை. கானானுக்கு அடிமை யாருன்னா சேம் சந்ததி தான். செல்போனுக்கு அடிமை, கண்கள் நிச்சைக்கு அடிமை, மாம்சத்தின் நிச்சைக்கு அடிமை. நிம்ரோத் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். அநேக சபையில நிம்ரோத் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான். நிம்ரோத்தின் தாயாகிய செமிராமிஸ் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறா. கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு இன்னைக்கும் பாரம்பரிய சபைகள்ல என்னது அது செமிராமிஸ். நெட்ல அடிச்சு பார்த்தாலே தெரியும். அது என்னமோ சொல்லிட்டு இருப்பாங்க, மேரி வித் சைல்டு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் மேரி வித் இன்ஃபன்ட் ஜீசஸ் எல்லாம் கிடையாது. நீ தாராளம் நெட்ல பாருங்களேன், செமிராமிஸ் அண்ட் நிம்ரோத் அண்ட் ஹர் சன் நிம்ரோத். பெரியமானூர்ல அப்ப மாம்சத்தை மேற்கொள்ளக்கூடிய இடத்துல சபை காண்பிக்கப்படுது. அப்ப பாருங்களேன், அப்போ ஆதியாகமத்தின் புத்தகம் 9வது அதிகாரம் கடைசி பகுதியில கானான் சேமுக்கு அடிமையா இருப்பான், யாப்பேத்துக்கு அடிமையா இருப்பான்னு சொல்லி ஏதோ வாயில சும்மா என்னத்தையோ சொல்லிட்டு மட்டும் போகல, லிஸ்டே போட்டு காமிச்சாரு. யாரெல்லாம் அடிமையா இருப்பான்னு பாரு, யாரெல்லாம் அடிமைப்படுத்துவன் பாரு அப்படின்னு சொல்லி காமிச்சு கொடுத்துட்டாரு. நம்ம சிந்திக்கணும். நாம கூட நம்முடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே மாம்சம் மேற்கொள்ளவே கூடாது. அதுதான் அந்த சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்துறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள். அந்த அடிமையானவன் யார்? அடிமையானவன் யார்? உண்மையாவே பழைய மனுஷனாகி ஆதாம் நம்மளை பலவிதமான அடிமைத்தனத்துக்குள்ள வைத்திருக்கிறான். அப்ப ஆதாமை கர்த்தர் சிலுவைக்கு கொண்டு போனார்.
நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம் என்று ரோமர் 6:6 வாசிக்கிறோம். அந்த வெளிச்சத்தை பார்க்கணும். அதுதான் சேமின் சந்ததிக்கு கானான் அடிமையா இருக்கிற அனுபவம். கானான் சொன்ன ஒரே ஒரு மனுஷன் நினைச்சிடக்கூடாது. கானான்ல இத்தனை ஜாதி பிறகு பாருங்க. எகிப்தியர் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க. இன்னைக்கு நமக்கு எகிப்தியரா அடிமை, எகிப்தியரா நமக்கு விரோதம் பண்ணிக்காங்க இல்ல. எகிப்தியர், அசிரியர், அப்புறம் பெலிசியர், இவங்க எல்லாம் வர்றாங்களே, இவங்கெல்லாம் எதுக்கு அடையாளம்னா மாம்சீகத்துக்கு அடையாளம், உலக ஆடம்பரங்களுக்கு அடையாளம். அப்ப இப்படிப்பட்டவைகளை சிலுவையின் மூலமா மாத்திரமே ஜெயிக்க முடியும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் மன்னிக்கவும் நிருப வாக்கியங்கள்ல வெட்ட வெளிச்சமா காண்பித்து கொடுத்துட்டார். அதனாலதான் பவுல் தெளிவா காமிச்சு கொடுக்க முடிந்தது. ஆவியானவர் பவுல் மூலமா காண்பித்து கொடுக்கிறார். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கிறார். அப்போ மாம்சமும் சிலுவையில தான் மாண்டு போகிறது. அதே கலாத்தியர் 6:14 அவராலே உலகம் எனக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறிவுண்டிருக்கிறேன் சொல்லும் போது, அப்ப கானானின் சந்ததியிலே காணப்படக்கூடிய அத்தனை மாம்சமும் அத்தனை உலகமும் கல்வாரி சிலுவையிலே மாண்டு போனது என்கிற அந்த காட்சியை நான் பார்க்க தவறுவேன் என்றால் நான் சத்தியத்தை சரிவர அறியவில்லை என்ற அர்த்தம். சிலுவை பற்றிய உபதேசத்திலே நிலைத்திருக்கவில்லை என்ற அர்த்தம். பாருங்க எவ்வளவு மென்மையான சத்தியங்கள். ஆண்டோடைய நோக்கம் எல்லாம் என்ன தெரியுமா? சேமின் சந்ததிக்கு கானான் அடிமைப்பட்டிருக்கணும். இந்த சேமின் சந்ததியை கரைபடாததை காத்து வருகிறார். இதுக்குள்ளதான் ஆபிரகாமின் சந்ததி இருக்கு. அந்த சந்ததி தான் கிறிஸ்துவின் சந்ததி. அதுதான் நீங்களும் நானும். ஆபிரகாமின் சந்ததி தான் யாரு? நாம் எல்லாரும். ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்துவின் சந்ததியாகி ஆபிரகாம் சந்ததி தான் நீங்களும் நானும். ஆபிரகாமின் சந்ததியாகி கிறிஸ்துவின் சந்ததி தான் நீங்களும் நானும். புது உடன்படிக்கையின் சந்ததி, புது உடன்படிக்கையின் சபையானது கிறிஸ்துவின் சிலுவையை பற்றிய உபதேசத்தை கொண்டு காமின் சந்ததியாருக்கு அடையாளமாய் இருக்கக்கூடிய மாம்சத்தையும் உலகத்தையும் வேறறுத்து ஜீவிக்க வேண்டும் என்கிற அற்புதமான வெளிச்சத்தை ஆதியாகமம் 9வது அதிகாரம் மற்றும் 10வது அதிகாரத்திலே ஆண்டவர் துல்லியமாக காண்பித்து விட்டார். ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை கனம் உண்டாவதாக. நாமும் கூட இருக்கிடத்துல தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபித்து நிறைவு செய்வோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை நான் அடுத்த பைபிள் ஸ்டடியில உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். பரலோகத்தின் தேவனே, எங்களுக்கு நீர் தந்த இந்த வெளியேறப்பட்ட தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். தேவாவியானவர் உண்மையாவே எங்களுக்கு தொடர்ந்து எங்களோடு நீ பேசிக் கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, காமின் சந்ததி எங்க காண்பிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கும்போது, ஆமாண்டவரே, அது எவ்வளவு பலத்த சந்ததியா இருந்தாலும் அது அடிமைப்பட்டிருக்கும் என்பதை தான் நீர் சொல்லுகிறீர். ஆண்டவரே, அது ஆபிரகாமின் சந்ததிக்கு அடிமைப்பட்டிருக்கும். பரஜாதிகளுடைய மார்க்கங்களை, பரஜாதிகளுடைய சுபாவங்களை நாங்கள் ஜெயிக்க வேண்டும். அப்படிப்பட்ட சுபாவங்கள் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. கத்தைங்களுக்கு ஒத்தாசை பண்ணுங்க ஆண்டவரே. எகிப்தியருடைய சுபாவங்கள், அசீரியருடைய சுபாவங்கள், பெலிஸ்தருடைய சுபாவங்கள், கானானியருடைய சுபாவங்கள் எங்களை மேற்கொள்ளக்கூடாது. ஆபிரகாமின் சந்ததியாராகிய, கிறிஸ்துவின் சந்ததியாராகிய, புது உடன்படிக்கையின் சபையாராகிய நாங்கள் இப்படிப்பட்ட மோசமான அருவருப்பான காரியங்களை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட கானானின் சந்ததியரை அடிமைப்படுத்தி இருக்க வேண்டும். இதைத்தான் நீர் காண்பித்துக் கொடுக்கிறீர். அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நெகும் நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனாய் கிறிஸ்துவ வட்டாரத்தில் எவ்வளவாய் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆணவம் என்கிற பெயரிலே எனக்கு பதவி வேண்டும், எனக்கு அந்த பதவி வேண்டும், இந்த பதவி வேண்டும், எனக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை வேண்டும் என்று சொல்லி பெருமையிலே பலத்த வேட்டைக்காரனாய் கர்த்தருக்கு முன்பாக பயங்கரமான ஒரு மனுஷனாய், துஷ்ட மனுஷனாய் காணப்படுகிற நிம்ரோத் இன்றைக்கும் கிறிஸ்துவ வட்டாரங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறானே. தகப்பனே, நிம்ரோத் எங்களுக்கு அடிமைப்பட்டவன் என்று தான் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர். தகப்பனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட சத்தியங்களை சிலுவை பற்றிய உபதேசத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிற மகா மேன்மையான உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களை ஆட்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.